ஓபிஎஸ்ஐ அலறவிடும் எடப்பாடி மகிழ்ச்சியில் அதிமுக தொண்டர்கள். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்திலே ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன், எடப்பாடி போன்ற நபர்கள்லாம் ஒரே கட்சியின் ஒரே அணியின் கீழ் தான் இருந்தாங்க. ஆனா இப்ப ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி, செங்கோட்டையன் போன்றவர்கள்லாம் தனி அணியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். நேற்று தினம் பாத்தீங்க அப்படின்னா நியூஸ் 7 தொலைக்காட்சியிலே அதிமுகவுடைய துறை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய KP முனுசாமி அவர்கள் கூட பேட்டிகளை கொடுத்திருந்தார். அந்த பேட்டியிலே 2021 சட்டமன்றத்தில் ஏன் தோல்வியை தழுவினோம், ஓபிஎஸ், சசிகலா போன்றவர்களை துரோகிகள் எனத்தான் நமது KP முனுசாமி அழைத்திருந்தார் அப்படின்னே கூட. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஓபிஎஸ் மீண்டும் அதிமுகவிலே எப்படியாவது இணைந்து கொள்ள வேண்டும். அதாவது நாட்கள் என்பது மிக குறைவாகத்தான் இருக்கிறது. அந்த குறைந்த நாட்களுக்குள்ளே நாம் அதிமுகவிலே இணைந்து விட வேண்டும் என அடுத்த கட்ட அத்தியாயத்தை தொடங்கி இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகும். அதாவது அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவரிடம் சசிகலாவும் ஓபிஎஸும் பேச்சுவார்த்தை என்பது நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி செங்கோட்டையனுக்கு பதவி ஆசையை காட்டி பதவி நாங்கள் வந்தால் உங்களுக்கு முக்கிய பொறுப்புகள், முதன்மையான இடத்தை கொடுப்போம் என செங்கோட்டையனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மாதிரி பேச்சுவார்த்தை எல்லாம் பேசி அவர்கள் சாதகமாக மாற்றினார்களோ, அதே போலத்தான் மற்ற அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், முக்கிய தலைவர்களை தன் பக்கம் இழுக்கக்கூடிய வேலைப்பாடுகளில் ஓபிஎஸ், சசிகலா போன்றவர்கள் ஈடுபட்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது. அந்த இடத்திலே எடப்பாடி பழனிசாமி நங்கூரம் போட்டு அமர்ந்திருக்கிறார். அதாவது அதிமுகவிலே ஓபிஎஸ், சசிகலா உள்ளே வர வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி சம்மதிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அமைச்சர்கள், முக்கிய தலைவர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாம் போர்க்கொடி உயர்த்த வேண்டும் அல்லது தொண்டர்கள் போர்க்கொடி உயர்த்த வேண்டும். இப்படி நடந்தால் மட்டும்தான் அவர் உள்ளே வர முடியுமே தவிர 2026 சட்டமன்றத்தில் வரைக்கும் எடப்பாடி சொல்லாமல் எதுவும் நடக்க போவது கிடையாது. நாம் தெரிந்து கொண்ட ஓபிஎஸும் சசிகலாவும் தற்சமயம் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவின் முக்கியமான தலைவரிடம் பேச்சுவார்த்தை என்பது நடத்துறாங்க. அந்த பேச்சுவார்த்தை மீண்டும் மீண்டும் தோல்வியில் தான் முடிகிறதாம். செங்கோட்டையனை போல எந்த நபருமே முன்வரவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. ஏன் சொன்னால் எடப்பாடி பழனிசாமியை பற்றி அவர்களுக்கு நன்றாக தெரியும். என்றைக்குமே தொண்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தலைவர். இதே நேரத்திலே ஓபிஎஸ்ஓ, சசிகலாவோ அதிமுகவுடைய தலைமையை கைப்பற்றி இருந்தால் அதிமுக இந்நேரம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, அதாவது ஓபிஎஸ் கைவசம் இருந்தால் பாஜகவுடன் அதிமுகவை என்றைக்கோ இணைத்து வைத்திருப்பார். அதே போல சசிகலாவின் கைவசம் அதிமுக இருந்திருந்தால் குடும்ப கட்சியாக மாறி போயிருக்கும். திமுகவை விட மோசமான ஒரு குடும்ப கட்சியாக அதிமுக மாற்றம் செய்யப்பட்டிருக்கும். எடப்பாடி பழனிசாமியின் கைவசம் இருப்பதனால் கடந்த தேர்தலிலே தோல்வி அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பிம்பம் மட்டும்தான் இருக்கிறதே தவிர பாஜகவை கூட தமிழகம் வந்துதான் கூட்டணியை உறுதி செய்ய வைத்து போய்விட்டார் நமது எடப்பாடி பழனிசாமி. அந்த அளவிற்கு அதிமுகவை அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்து சென்றிருக்கிறார். குடும்ப வாரிசு எந்த இடத்திலுமே அதிமுகவிலே நமது எடப்பாடி பழனிசாமி முன்னிறுத்தவே கிடையாது. எனக்கு பின்பு ஒரு சாதாரண ஒரு தொண்டன் அதிமுகவிலே தலைமை பதவிக்கு வர வேண்டும் அப்படிங்கிறது தான் நமது எடப்பாடி பழனிசாமியுடைய விருப்பங்களாக இருந்து என்னதான் முயற்சிகளை எடுத்தாலும் ஓபிஎஸ் போன்றவர்களுக்கு அடுத்தடுத்து தோல்விகள் தான் மிஞ்சிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி